ஹலோ சாட்ஸ், சினிமாவை மிஞ்சின ஒரு கதை தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஒரு கதை. ஒருவேளை எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் விஜயோ அஜித்தோ நடித்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு, பட் விஜயை விட அஜித்துக்கு அந்த கேரக்டர் செம்மையா பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அது யாருன்னா டிபி கூப்பர். ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி பல மில்லியன் டாலர்ஸ் வர வச்சு நடு வானத்திலிருந்து ஃபிளைட்டை விட்டு குதிச்சு எஸ்கேப் ஆயிருக்கான் டிபி கூப்பர். டிபி அந்த ஃபிளைட்ல இருக்கும்போது ஏர் ஹோஸ்டஸா இருந்தவங்க டிபியோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இந்த நமக்கு ரூட் விடணும் அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. பட் டிபி ரூட் விட்டது வேற விஷயத்துக்காக. இதுல மேட்டர் என்னன்னா, டிபியை பார்த்துட்டு டிபி கூப்பர் போலவே ஹைஜாக் பண்ணவங்க எல்லாம் கடைசியில FBI கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ மாட்டிருக்காங்க. சோ டிபி கூப்பர் ஆக்சுவலி எங்க இருந்து வந்தான் அண்ட் ஃபிளைட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணா அண்ட் கடைசியில டிபி கூப்பர் கிடைச்சானா இல்லையா எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா இந்த வீடியோல டீகோட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. 1971 நவம்பர் மாசம் அமெரிக்காவோட போர்ட்லாண்ட் ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட் ஒன்னு டேக் ஆஃப் ஆகுது. அது என்ன ஃபிளைட்னா நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ். அந்த ஃபிளைட் மத்தியானம் 2:50க்கு போர்ட்லாண்டை விட்டு கிளம்பி சியாட்டில்னு சொல்லப்படும் சிட்டிக்கு ரீச் ஆயிடும். அந்த ஃபிளைட்டோட டிராவலிங் டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் மட்டும்தான். ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல போர்ட்லாண்ட் டு சியாட்டில் ரீச் ஆயிடும். அதுல டிராவல் பண்றது அதிகமான பேசஞ்சர்ஸும் கிடையாது, 36 பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் அதுல இருக்காங்க அண்ட் 6 crew members. இந்த ஏர் ஹோஸ்டஸ், பைலட், கோ பைலட் இவங்கெல்லாம் சேர்ந்து 6 பேர். அந்த 36 பேசஞ்சர்ஸ்ல ஒரு பேசஞ்சர் தான் இந்த டிபி கூப்பர். இந்த ஹைஜாக்ல உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பேசஞ்சர்ஸ் யாருமே எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே இல்லை. உயிர் போகிறதோ இல்ல காயங்கள் ஏற்படுறதோ இப்படிப்பட்ட எந்த சம்பவங்களும் அந்த ஹைஜாக்ல நடக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஏர் ஹோஸ்டஸ் டீனா மக்லோ. அவங்க அந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ண விதம் தான் ஃபிளைட்டையும் பேசஞ்சர்ஸையும் எந்த பாதிப்பும் இல்லாம கொண்டு வந்துட்டாங்க. டிபி கூப்பர் வில்லன்னா டீனா மக்லோவை தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிபி பண்ண குழப்பத்தை டீனா பயங்கர ஸ்மூத்தா கூலா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. மத்த பேசஞ்சர்ஸ்க்கு ஃபிளைட் ஹைஜாக் ஆயிடுச்சுன்ற பயத்தை டீனா மக்லோ கொடுக்கவே இல்ல. இப்போ டிபி கூப்பர் ஃபிளைட்டுக்குள்ள வந்ததும் தெளிவா பிளான் பண்ணி ஃபிளைட்டோட பின் சீட்ல உட்காந்துக்கிட்டான். அதாவது கடைசி சீட்ல. அந்த சீட்டோட நம்பர் 18E, பஸ் நம்பர் போலவே இருக்குல்ல. சோ அந்த ஆளு அந்த டிபியை பார்க்கும்போது ஒரு பிசினஸ் மேன் போலவே இருந்தான். ஒயிட் ஷர்ட் மேல கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு பிசினஸ் மேன் எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் டிபியும் இருந்தான். ஆளை பார்க்கறதுக்கு 38ல இருந்து 43, 44 வயசுக்குள்ள இருந்தானா. எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் மிட் 40ஸ்னு சொல்லலாம். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன உடனே டிபி என்ன பண்றான், ஃப்ளோரன்ஸ் ஷாஃப்னர்னு சொல்லப்படும் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தன்னை டான் கூப்பர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அவனே தன்னை டான் கூப்பர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது எதுக்காக டிபி கூப்பர்னு ஃபேமஸ் ஆச்சுன்றதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. அதை பத்தி நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஃப்ளோரன்ஸ் ஷாஃப்னர் கிட்ட தன்னை டான் கூப்பர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு லைட்டா லுக்கு ஒன்று விட்டு ஸ்மைல் பண்ணான். ஸ்மைல் பண்ணதோட விடாம அந்த பொண்ணு கிட்ட, அதாவது அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஃப்ளோரன்ஸ் கிட்ட பிட்டு பேப்பர் ஒன்று கொடுத்தான். ஃப்ளோரன்ஸ் 23 வயசு பொண்ணு. சோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ஆள் நமக்கு ஏதோ ரூட் விட வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு டிபி கொடுத்த அந்த பிட்டு பேப்பரை அவங்க படிக்கவே இல்லை. டிபி பார்த்தா என்னடா இவங்க நம்ம கொடுத்த பேப்பரை படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஃப்ளோரன்ஸ் கிட்ட சொன்னான், மிஸ் நான் கொடுத்த பேப்பரை நீங்க எதுக்காகவும் படிக்கவே இல்லை, முதல்ல அதை எடுத்து படிங்க, அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, என்கிட்ட பாம் இருக்குன்னு சொன்னான். பாம்னு சொன்னதும் ஃப்ளோரன்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது பாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க. அதுல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணிருக்குன்னா, மிஸ் I have a bomb in my briefcase. I want to sit you by me. அதாவது நான் கொண்டு வந்த சூட்கேஸ்ல பாம் இருக்கு, அதனால நீங்க என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொன்னான். அந்த பேப்பரை படிச்சதும் ஃப்ளோரன்ஸ் சைலண்டா டிபி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. பட் ஃப்ளோரன்ஸ்க்கு டிபி சொன்னதுல நம்பிக்கை வரல. நம்மள பக்கத்துல உட்கார வைக்க தான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு டவுட் எல்லாம் வந்தது. அப்போதான் டிபி தன்னோட சூட்கேஸை ஓபன் பண்ணி காட்டலாம். அதை பார்த்த பிறகுதான் ஃப்ளோரன்ஸுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, இவன் உண்மையிலேயே பாம்பை தாண்டா கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு. இப்போதான் டிபி தன்னோட டிமாண்ட்ஸை ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சான். முதல் டிமாண்ட் என்னன்னா, $2 லட்சம் சாயங்காலம் 5 மணிக்குள்ள வேணும்னு கேட்டான். அதுவும் கேஷா $20 நோட்ல தான் வேணும்னு சொன்னான். மொத்த பணத்தையும் ஒரு பேக்ல வச்சு கொடுக்க சொன்னான். அதோட 4 பேராஷூட் வேணும்னு கேட்டிருக்கான். அண்ட் லேண்ட் ஆகும்போது பிளைட்டை மறுபடியும் ரீஃபியல் பண்றதுக்கு ஃபியூயல் ட்ரக் வேணும்னு கேட்டிருக்கான். சோ இதெல்லாம் தான் டிபியோட டிமாண்ட். அண்ட் இதோட சேர்ந்து வார்னிங்கும் ஒன்று கொடுத்தான். என்னன்னா, சொன்னதை மீறி வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அந்த நிமிஷமே பிளைட் வெடிச்சிடும்னு சொன்னான். பிளைட் சைலண்டா போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் டிபி ஃப்ளோரன்ஸ் கிட்ட இந்த கான்வர்சேஷன் நடத்திருக்கான். அதனால மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு இந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது.
ஃப்ளோரன்ஸ் கூட மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால ஃப்ளோரன்ஸ் வந்து சைலண்டா காக்பிட் குள்ள போயிட்டாங்க. காக்பிட் அப்படின்னா ஃபிளைட்டோட பைலட் ஃபிளைட்டை ஓட்டுற இடம். அங்க போயிட்டு ஃப்ளோரன்ஸ் வந்து பைலட் கிட்டையும் கோ பைலட் கிட்டையும் டிபி கொடுத்த அந்த பேப்பரை கொடுத்துட்டு டிபி சொன்ன அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் முதல்ல சொன்னேன் அந்த ஏர் ஹோஸ்டஸ் டீனா மக்லோ, அந்த ஹைஜாக்கோட ஹீரோன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட என்ட்ரி இப்போதான் வருது. ஃப்ளோரன்ஸ் வந்து இந்த விஷயத்த மற்ற கிரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லும்போது தான் டீனா மக்லோக்கு மேட்டர் என்னன்னு தெரிய வந்தது. ஸோ டீனா என்ன பண்ணாங்க, சைலண்டா டிபிக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த 2 ஏர் ஹோஸ்டஸ், அதாவது டீனா மக்லோ அண்ட் ஃப்ளோரன்ஸ் ஷார்ப்னர் மூலமா டிபி வந்து பைலட்டோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சான். அதாவது இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க விஷயங்களை கன்வே பண்றது இந்த 2 ஏர் ஹோஸ்டஸ் தான். இப்போ நடக்கிற இந்த சம்பவத்தை பைலட் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி டான் கூப்பர் என்ற நேம்ல வந்தவன் ஃபிளைட்டையே ஹைஜாக் பண்ணிட்டான், ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வச்சிருக்கான், செஞ்சு கொடுக்கலன்னா ஃபிளைட்டையே வெடிக்க வச்சிடுவேன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்ல உள்ளவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கிரூ மெம்பர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் ஃபிளைட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு விளங்கல. இந்த மேட்டர் அந்த ஏர்லைன்ஸோட பிரசிடென்ட் டொனால்டு நைரோப் கிட்ட ரீச் ஆகுது. ஸோ அந்த ஹைஜாக்கை எப்படி டீல் பண்ணணும்ன்ற டிசிஷனை டொனால்டு நைரோப் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த ஏர்லைன்ஸோட டிசைடிங் அத்தாரிட்டி அவர் தான். ஸோ டொனால்டு நைரோப் எடுத்த டிசிஷன் என்னன்னா, அந்த ஹைஜாக்கர் என்னெல்லாம் டிமாண்ட் பண்றானோ அதெல்லாத்தையும் அவனுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க, அதுல வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டாரு. டொனால்டு அப்படி முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் நியூஸ்ல வந்துடுச்சுன்னா அவங்க ஏர்லைன்ஸோட ரெப்புடேஷன் கம்மியாயிடும், அதனால கம்பெனி நிறைய லாஸை சந்திக்கும். ஸோ அது எதுவுமே ஆகக்கூடாதுன்னா அந்த டிபி வச்சு டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. FBI கிட்ட இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு அவங்க மூலமா சியாட்டில் பேங்க்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணாங்க. 1971 $2 லட்சம்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட். பேங்கே அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணணும்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா அந்த பிளைட் வந்து போர்ட்லாண்ட்ல இருந்து சியாட்டில் சிட்டிக்கு போக 1/2 மணி நேரம் தான் ஆகும்னு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சியாட்டில் சிட்டிக்கு ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பணம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பைலட்ஸ்க்கு என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா, சியாட்டில் சிட்டிக்கு வந்து வானத்திலே சுத்திக்கிட்டு இருங்க, சதுரமா சுத்துறீங்களோ வட்டமா சுத்துறீங்களோ எப்படியோ சுத்திக்கிட்டே இருங்க, நாங்க சொல்லும் போது தான் ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வானத்திலே சுத்திக்கிட்டு இருந்ததால என்னாச்சு, 1/2 மணி நேரத்துல லேண்ட் ஆக வேண்டியது 3.25 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவு நேரத்துக்கு வானத்திலே தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. பேசஞ்சர்ஸ்க்கு விளங்கல, ஏண்டா ½ அன் ஹவர்ல போக வேண்டியது 3 மணி நேரம் ஆகி கூடவா லேண்ட் பண்ணாம இருப்பாங்கன்னு லைட்டா டவுட் வந்தது. பட் பைலட்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததால லேண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொன்னாங்க. அதை பேசஞ்சர்ஸும் நம்பினாங்க. அண்ட் ஃபைனலி 5:45க்கு சியாட்டில் ஏர்போர்ட்ல அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணிட்டாங்க. பட் டிபி உஷாரா என்ன பண்றான், பேசஞ்சர்ஸ் இறங்க வேண்டிய அந்த மெயின் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வழியா வண்டியை நிறுத்தக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போய் தான் வண்டியை நிறுத்தணும் சொன்னான். டிபி கேட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த ஃபிளைட்டை நோக்கி வந்தான். டிபி கேட்டதெல்லாம் கையில வந்து சேர்ந்ததும் பேசஞ்சர்ஸையும் க்ரூ மெம்பர்ஸையும் போக அலோவ் பண்ணான். ஆனா டீனா மக்லோ மட்டும் போக விடல, கூடவே இருக்க சொன்னான். சோ மத்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. இப்போ பைலட்ஸும் டீனா மக்லோவும் டிபி கூப்பரும் அந்த ஃபிளைட்ல இருக்காங்க. பிளான் பண்ணது போல அந்த ஃபியூயல் ட்ரக்ல இருந்து அந்த ஃபிளைட்டை அகைன் ரீஃபியூயல் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபிளைட் அகைன் டேக் ஆஃப் ஆகுது. இப்போ டிபி தான் பைலட்டுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். லைக் எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த ஆங்கிள் போகணும், எவ்வளவு ஸ்பீட்ல போகணும், இது எல்லாத்தையும் டிபி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ டிபி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, சியாட்டில் சிட்டில இருந்து மெக்சிகோ சிட்டிக்கு போக சொன்னான். அண்ட் அந்த ஃபிளைட்டோட விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 15 டிகிரியில் எடுத்துக்கிட்டு போக சொன்னான். அண்ட் ஹைட் வந்து 10,000 அடி ஹைட்ல எடுத்துக்கிட்டு போக சொன்னான். அண்ட் எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா போக சொன்னான். டிபி சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு பைலட்ஸ் வந்து, நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி போகணும்னா மெக்சிகோ சிட்டிக்கு ரீச் பண்ணவே முடியாது, அது மட்டும் இல்லாம ஸ்லோவா போக ஃபிளைட்ல அவ்வளவு ஃபியூலும் கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் டிபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, சொன்னதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ டிபி சொன்னது போல ஃபிளைட் போய்கிட்டு இருக்கு. பைலட்ஸ் வந்து காக்பிட்ல வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டீனா மக்லோவை காக்பிட்டுக்குள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிக்க சொன்னான். சோ காக்பிட்டை தவிர பேலன்ஸ் உள்ள முழு ஃபிளைட்லயும் டிபி கூப்பர் மட்டும் தான் இருக்கான். பழைய காலத்து ஃபிளைட்ஸ், இந்த போயிங் 727 ஃபிளைட்ஸ்ல எல்லாம் பின்பக்கமா, ஃபிளைட்டுக்கு பின்பக்கமா படிக்கட்டுகள் வச்சிருந்தாங்க. சில எமர்ஜென்சிக்காகவும் ஃபிளைட்டோட க்ரூ மெம்பர்ஸ்க்காகவும் அந்த படிக்கட்டுகளை வச்சிருந்தாங்க. சோ டிபி என்ன பண்ணா, டைவ் அடிக்கிறதுக்காக அந்த பேராசூட்டை ஓபன் பண்ணி ரெடியா எல்லாத்தையும் உடம்புல மாட்டிக்கிட்டான். அண்ட் அந்த பணப்பையையும் எடுத்துக்கிட்டான். இப்போ காக்பிட்டுக்குள்ள வார்னிங் லைட் ஒன்று சவுண்ட் கொடுக்குது. அதோட மீனிங் என்னன்னா, பின்பக்கமா உள்ள படிக்கட்டுகள் ஓபன் ஆயிடுச்சுன்றதுதான். சோ டிபி கூப்பர் எல்லாத்தையும் தன்னோட எடுத்துக்கிட்டு குதிச்சான் ஒரு குதி. அந்த டைம்ல மணி கரெக்டா 8:13.
டிபி கூப்பர் குதிச்ச அந்த டைம் எப்படி 8:13 நோட்டீஸ் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல பிளைட் வந்து லைட்டா டில்ட் ஆச்சு. அதாவது இந்த வாக்கிலேயே போய்கிட்டு இருந்த பிளைட் சடனா பின்பக்கத்துல இருந்து ஒரு ஜர்க் வந்திருக்கு. பிளைட்ல வேற யாரும் இல்லாததுனால காக்பிட்ல உள்ள பைலட்ஸ் அந்த அசைவை ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்பதான் டைமை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நாம வந்து சாதாரணமாவே ஜம்ப் பண்ணும்போது பூமியை அழுத்தி தானே ஜம்ப் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது பிளைட்டோட பின்பக்கத்தை காலால பிரஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த ஷேக் வரதான் செய்யும். அதுக்கடுத்து பைலட்ஸ் வந்து அந்த பிளைட்டை நெவாடாவோட ரெனோன்னு சொல்லப்படும் சிட்டில லேண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் அங்க வந்து எல்லாத்தையும் துப்பு துலக்க ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸுக்கு கிடைச்சது ஒரே ஒரு டை மட்டும்தான். அந்த டைல கிளிப்பு ஒண்ணு மாட்டிருக்கு அண்ட் கிழிஞ்சு போன பேராசூட். அந்த பேராசூட்டை டிவி வந்து அந்த பணத்தோட பேக்கை கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கான். இது இல்லாம டிவியோட சில பர்சனல் ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. லைக் டான் கூப்பர் என்ற நேம்ல உள்ள டிக்கெட்டு, சில சிகரெட் பட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல மொத்தம் 66 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதுல மேட்டர் என்னன்னா அந்த 66 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல பேசஞ்சர்ஸும் கிடையாது, க்ரூ மெம்பர்ஸும் கிடையாது. FBI வந்து கிட்டத்தட்ட 45 வருஷங்களுக்கு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. அண்ட் கடைசியில 2016ல அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் தான் க்ளோஸ் ஆச்சு தவிர அதுல உள்ள ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. FBIயோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிவி வந்து அந்த பணத்தோட பேக்கை தன்னோட உடம்பு சுத்தி கட்டிக்கிட்டானா. முன்னாடி ஒரு பேராசூட்டையும் பின்னாடி ஒரு பேராசூட்டையும் மாட்டிக்கிட்டானா. டிபி பிளைட்ல இருந்து குதிச்ச அந்த இடம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து வாஷிங்டனோட சவுத் வெஸ்ட் பகுதி. எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல இருந்து கீழே பார்த்தா கம்ப்ளீட்டா காடு மட்டும் தான் இருக்குமா. சில இடத்துல லேக்ஸ் கூட இருக்குமா. அண்ட் அந்த காட்டுக்குள்ள அதிகமா கரடிகள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா டிபி குதிச்ச அந்த டைம் வந்து 8:13 மணி. அது வந்து ஒரு நைட் டைம். ஸோ கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும். அண்ட் டிபி குதிச்ச இடம் வந்து 10,000 அடி ஹைட்ல இருந்து. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிபி உயிரோடவே பொழைச்சிருக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. அவ்வளோ இருட்டுல அவ்வளோ ஹைட்ல இருந்து குதிக்கும் போது எங்க போய் விழுந்தான்னு எப்படி தெரியும். ஸோ சர்வை பண்ண சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் டிபியோட கண்ணுக்கே அந்த இருட்டுல எதுவும் தெரிஞ்சிருக்காது. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போலதான் இருந்திருக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேராசூட் அசோசியேஷனோட பிலீஃப் படி சம்பவம் நடந்தது வந்து நவம்பர் மாசத்துல. அமெரிக்கால நவம்பர் மாசத்துல டெம்பரேச்சர் வந்து பயங்கர கம்மியா இருக்குமா. சப்போஸ் டிபி ஏதாவது லேக்ல போய் விழுந்திருந்தான்னா அதுல இருந்து தப்பிக்கிறதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொன்னாங்க. பிகாஸ் அவ்வளவு சில்லுன்னு இருக்குமா. டிபி வந்து அந்த பணத்தோட பேக்கை தன்னோட உடம்ப சுத்தி கட்டிக்கிட்டான் இல்லையா. அந்த பேக்கோட வெயிட் கிட்டத்தட்ட 10 கிலோ இருக்குமா. அவ்வளவு வெயிட்ட தன்னோட உடம்போட வச்சுக்கிட்டு நீந்தறதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டிபி வானத்துல இருந்து குதிச்சப்போ காத்தோட வேகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அது வந்து கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொன்னாங்க. அந்த ஸ்பீடை ஒரு கம்பாரிசன்ல பார்க்கும்போது இந்த சீட்டாவோட வேகம் வந்து 130 கிலோமீட்டர். அதுக்கடுத்து இந்த வண்டியோட வேகம் தான் 320 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளவு வேகத்துல வானத்துல இருந்து 10,000 அடி ஹைட்ல இருந்து வந்தா என்ன ஆகும். சர்வை பண்ணிருக்க முடியாதுன்றது ஒரு ஆங்கிள் மட்டும்தான். பட் அதையும் தாண்டி ஒருவேளை சப்போஸ் டிபி அந்த நைட் வானத்துல இருந்து குதிச்சு சர்வை பண்ணிருந்தான்னா எந்த பாதிப்பும் இல்லாம எஸ்கேப் ஆயிருந்தான்னா இந்த கேள்வியும் அவங்களுக்கு வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களுக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆக காரணம் என்னன்னா டிபி கோப்போட நியூஸ் அந்த டைம்ல அமெரிக்கா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்படி ஒருத்தன் பிளைட்டே ஹைஜாக் பண்ணி பேசஞ்சர்ஸோட உயிரை பணயமா வச்சு பல மில்லியன் டாலர்ஸ் டிமாண்ட் பண்ணி வானத்துல இருந்து அவ்வளோ ஹைட்ல இருந்து குதிச்சு மொத்த பணத்தையும் அடிச்சுட்டான்ற நியூஸ் அமெரிக்கா நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ யாராவது ஏதாவது சாதிச்சிட்டாங்கன்னா நாமளும் ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு பேசிக்காவே தோணும். நல்ல விஷயங்களுக்கு தோணுனா பரவாயில்ல. ஆனா சில பேருக்கு கெட்ட விஷயங்களுக்கும் தோணி இருக்கு. என்னன்னா டிபி பண்ண அதே மெத்தட இப்படி பிளைட்டை ஹைஜாக் பண்ணி பணத்தை டிமாண்ட் பண்ணி வானத்துல இருந்து குதிச்ச அதே சம்பவத்தை கிட்டத்தட்ட 5 பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 5 பேரும் சர்வை பண்ணிட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் டிபி கூட ஏன் எஸ்கேப் ஆகிருக்க கூடாதுன்ற கேள்வி ரைஸ் ஆச்சு. சர்வை பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் ஓகே. ஆனா டிபிக்கும் இந்த 5 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா டிபி மாட்டிக்காம தப்பிச்சிட்டான். ஆனா இந்த 5 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுல ரிச்சர்ட் லா பாயிண்ட் சொல்லப்படும் ஆளு 1972 ஜனவரி மாசத்துல அதே போல மெத்தட்ல பிளைட்ல இருந்து குதிச்சிருக்கான். அண்ட் சேஃபா பனிகள்ல போய் லேண்ட் ஆயிட்டான். அதுக்கடுத்து 1972 ஜூன் மாசத்துல மார்டின் மெக்னலின்னு சொல்லப்படும் ஆளு டிபி பண்ண அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கான். பட் என்ன பணத்தை மட்டும் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கான். டிபி கேட்டது $2 லட்சம், இந்த மெக்னலி கேட்டது $5 லட்சம். சோ மத்த எல்லாத்தையும் அப்படியே பண்ணி பிளைட்ல இருந்து குதிச்சிருக்கான். பட் மெக்னலியோட கேஸ்
கேஸ்ல 450 கிலோமீட்டர்ல இருந்து 550 கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்தது. நான் முதல்ல டிபி குதிச்சப்போ காத்தோட வேகம் என்னன்னு சொன்னேன். அதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மெக்னலியோட கேஸ்ல 1.5 மடங்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு. அது கூட ஒரே ஒரு பேராசூட்டை வச்சு தப்பிச்சிட்டான். சோ டிபியை விட மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தவங்க எல்லாம் அதை சர்வை பண்ணிட்டாங்கன்னா டிபி ஏன் தப்பிச்சிருக்க கூடாதுன்ற கேள்வி ஸ்ட்ராங்கா வந்தது. சோ FBI-க்கு இப்படிப்பட்ட டவுட் வந்த பிறகு FBI எடுத்த முதல் ஸ்டெப் என்னன்னா டிபி குதிச்ச அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஹைஜாக்கான அடுத்த நாளே போலீஸ் அந்த ஸ்பாட்ல, அதாவது அந்த காட்டுக்குள்ள கிழிஞ்ச பேராசூட்டோ பாடியோ கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் போலீஸ்க்கு டிபியை தேடுறது பயங்கர கடினமாயிடுச்சு. எக்ஸாக்டா எந்த இடத்துல போய் விழுந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்ல ட்ரை பண்ணாங்க. அண்ட் சில கேள்விகளுக்கு பதிலே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கும் வானத்துக்கும் 10,000 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது டிபி குதிச்சான்றதெல்லாம் ஓகே. பட் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ரீச் ஆகும்போது அந்த பேராசூட்டை ஓபன் பண்ணான்றது யாருக்கும் தெரியாது. அண்ட் காத்தடிச்ச வேகத்துல அந்த பேராசூட் எந்த டைரக்ஷன்ல போச்சுன்றதும் யாருக்கும் தெரியாது. சோ குத்து மதிப்பா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் டிபி வந்து விழுந்திருப்பான்னு கால்குலேஷன் ஒன்று பண்ணாங்க. அது எந்த இடம்னா மெர்வின் லேக் கிட்ட தான் வந்து விழுந்திருப்பான்னு கெஸ் பண்ணாங்க. அந்த மெர்வின் லேக்ல போட் எல்லாம் விட்டு சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து சப்மரைன் ஷிப், அதாவது தண்ணிக்குள்ள போகிற ஷிப் எல்லாம் விட்டு சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அண்ட் வீடு வீடா போய் என்கொயரி கூட பண்ணி பார்த்திருக்காங்க. பட் எந்த பேராசூட்டும் கிடைக்கல, அந்த பணக்கட்டுகளோட நோட்டும் கிடைக்கல, அண்ட் பாடியும் கிடைக்கல. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, டிபி வந்து அந்த $2 லட்சம் $20 நோட்ல வேணும்னு கேட்டப்போ FBI தெளிவா என்ன பண்ணாங்க, அந்த நோட்ஸோட சீரியல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீரியல் நம்பர்ஸ் பேங்க்ஸ்ல இருந்து கேசினோஸ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட யாராவது இந்த நோட்டை கொண்டு வந்தாங்கன்னா அதை எங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அப்படி யாருமே கொண்டு வரல. சோ அகைன் என்ன பண்ணாங்க, அந்த சீரியல் நம்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டு யார் இந்த சீரியல் நம்பர்ல உள்ள நோட்டை முதல்ல கொண்டு வராங்களோ அவங்களுக்கு $1000 கொடுப்போம்னு சொன்னாங்க. சோ $20 நோட்டு $1000 மாறி போச்சு. அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த ஆஃபர் இருந்தது. பட் ஒரு நோட்டு கூட யாரும் கொண்டு வரல. சோ 1971 இந்த சம்பவம் நடந்தது. 1973 74 வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. பட் அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் 1979 ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னா 8 வருஷம் கழிச்சு FBI-க்கு சடனா ஒரு கால் ஒன்று வந்தது. கால் பண்ணது யாருடான்னு பார்த்தா கான்டினென்டல் ஏர்லைன்ஸ்ல இருந்து டாம் போகன் சொல்லப்படும் பைலட். அவங்க போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அந்த 1971 ஹைஜாக் நடந்த சமயத்துல டிபி இருந்த பிளைட்டுக்கு பின்னாடி அதை விட 4000 அடி ஹைட்ல 4 நிமிஷம் பின்னாடி இன்னொரு பிளைட் ஒன்று போய்கிட்டு இருந்தது. அந்த பிளைட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட் தான் டாம் போகன். சோ டாமோட ஸ்டேட்மெண்ட் படி அந்த நைட்டு பயங்கரமா புயல் அடிச்சுக்கிட்டு இருந்ததான். தன்னோட வாழ்நாளிலேயே அப்படிப்பட்ட புயலை பார்க்கலையாம். சோ டாம் என்ன சொல்ல வந்தாருன்னா, டிபி குதிச்சுதா நீங்க டெஸ்ட் பண்ணி வச்சு வைக்கிற அந்த ஸ்பாட் கரெக்டான ஸ்பாட் கிடையாது. எக்ஸாக்ட் இடத்துல இருந்து 70 டிகிரி தப்பான இடத்துல தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிளைட்டுக்கு 4 நிமிஷம் பின்னாடி நான் இருந்ததால டிபி குதிச்ச இடம் எதுன்னு என்னால பாயிண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொன்னாரு. FBI வந்து முதல்ல மெர்வின் லேக் கிட்ட சர்ச் பண்ணாங்க. பட் பைலட் டாம் போகனோட எஸ்டிமேஷன் படி வாஷுகல் நதியோட டிரைனேஜ் ஏரியால தான் டிபி போய் லேண்ட் ஆகிருக்கணும்னு சொன்னாரு. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம நினைக்கலாம். பட் சில மாசங்கள் கழிச்சு டாமோட அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாயிடுச்சு. என்னன்னா, ஒரு 8 வயசு பையனுக்கு கொலம்பியா நதி கிட்ட $20 நோட்ஸ் உள்ள பேக் ஒன்று கிடைக்குது. அந்த பேக் ஃபுல்லா $20 நோட்டு மட்டும் தான் இருந்தது. போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க வந்து அந்த நோட்ஸோட சீரியல் நம்பர்ஸ் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி டிபி கிட்ட கொடுத்த அந்த நோட்ஸோட சீரியல் நம்பர்ஸும் இந்த நோட்ஸோட சீரியல் நம்பர்ஸும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இடம்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் என்ன சர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு கிடைச்ச பணம் வந்து $5700 $5800 மட்டும்தான். டாம் போகன் சொன்னது வாஷுகல் நதிக்கு பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கணும்னு சொன்னாரு. அதே போல இந்த இடத்துல அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. பட் முதல்ல கெஸ் பண்ண இடம் வந்து மெர்வின் லேக், அது இந்த இடத்துல இருக்கு. ஸோ டாம் சொன்னது உண்மையாயிடுச்சு. அந்த 8 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அந்த நோட்ஸை கண்டுபிடிச்சவன் அந்த பையனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸ்ல இருந்து சில நோட்ஸ் அந்த பையனுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 2008 அந்த பையன் பெரியவனான பிறகு அந்த நோட்ஸ்ல இருந்து 15 நோட்ஸ் ஆன்லைன் ஆக்ஷன்ல விட்டுருக்கான். அதை வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு? $37,000 வாங்கியிருக்காங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு நோட்டு $20னா 15 நோட்டு $300. ஸோ $300 $37,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. டிபி கூப்பர் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி லூட் பண்ண பணத்துக்கு எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. அதே ஏரியால FBI வந்து இன்னும் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஏதாவது பாடி கிடைக்குமா இல்ல கிழிஞ்ச பேராசூட் ஏதாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவும் கிடைக்கல.
FBI ஏஜென்ட் ரிச்சர்ட் டோசாவோட பிலீஃப் படி அந்த நைட்டே டிபி அந்த லேக்குள்ள மூழ்கி செத்து போயிருப்பான்னு சொன்னாரு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷத்துல FBI வந்து டீனா மக்களோ கிட்டையும் ஃப்ளோரன்ஸ் ஷார்ப்னர் கிட்டையும் அண்ட் இன்னும் சில கிரூ மெம்பர்ஸ் கிட்டையும் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் டிபியோட கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும்னு கேட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று டிரா பண்ணாங்க. 1971 நவம்பர் மாசம் டிரா பண்ண ஸ்கெட்ச் இது. பட் இது எக்ஸாக்ட் ஃபேஸ் கிடையாதுன்னு ஃப்ளோரன்ஸும் இன்னும் சில பேரும் சொன்னதால அடுத்த ஸ்கெட்சை டிரா பண்ண இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பட் ரெண்டாவது ஸ்கெட்சும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொன்னதால 1973 ஜனவரி மாசம் மூணாவது ஸ்கெட்சை ரெடி பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வந்து இது வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டிபியோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. டிபியோட முகம் தெரிஞ்சு போச்சு. ஆனா டிபி யாரு, எங்க இருந்து வந்தான்ற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. சோ அதை கண்டுபிடிக்க டிபியை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் FBI கிட்ட கிடையாது. ஆனா டிபி வந்து ஒண்ணு மட்டும் விட்டுட்டு போனா. அதை நான் முதலே கூட சொன்னேன். என்னன்னா டிபி வந்து கிளிப்பு மாட்டின டையை ஒண்ணு விட்டுட்டு போனான். அதை தவிர வேற எதுவுமே இல்ல. சோ அந்த டையையும் கிளிப்பையும் 2009 மார்ச் மாசத்துல ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த கிளிப்ல அன்அலாய்டு டைட்டேனியம் இருந்துதான். சோ அந்த ரிசர்ச் டீம் எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சது என்னன்னா அலுமினியம், டைட்டேனியம் ஆன்டிமோனி அலாய் இதெல்லாம் அந்த டைல பார்த்திருக்காங்க. சோ அதை வச்சு என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா டிபி வந்து ஏதாவது மெட்டல் இல்லைன்னா கெமிக்கல் கம்பெனில வேலை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு ஏன் ஏதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனில கூட வேலை செஞ்சிருக்கலாம்னு சொன்னாங்க. பட் இதுல மேட்டர் என்னன்னா அந்த அன்அலாய்டு டைட்டேனியம் கெமிக்கல் வந்து அந்த காலத்துல ஏர்கிராஃப்ட்ஸோட ஃபேப்ரிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால டிபி வேலை செஞ்சது அதே போயிங் கம்பெனியா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. 2006ல இருந்து 2009 வரைக்கும் லாரி கார்னு சொல்லிட்டு ஒரு FBI ஏஜென்ட் அந்த டீமை வழி நடத்தினாரு. அவர் என்ன சொன்னாங்கன்னா டிபி வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கார்கோ லோடரா இருப்பான்னு சொன்னாரு. பிகாஸ் கார்கோ லோடர்ஸ்க்கு எல்லா விதமான பேசிக் ட்ரைனிங்ஸும் சொல்லி கொடுப்பாங்களாம். எப்படி ஜம்ப் பண்ணணும், எப்படி பேராஷூட்டை மாட்டிக்கணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும், எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பாங்களாம். அண்ட் அவங்களுக்கு அந்த கார்கோ லோடர்ஸ்க்கு ஃபிளைட்டுக்குள்ள படிக்கட்டுகள் எங்கெல்லாம் இருக்கும்னு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்குமா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா டிபி வந்து அந்த ஃபிளைட்ல இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸ் டீனா மக்கள வந்து டிபிக்கு அந்த பேராசூட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அதுக்கு டிபி இருந்துகிட்டு மிஸ் நீங்க எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பேராசூட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னானா. FBI வந்து கிட்டத்தட்ட 850 பேர்ல இருந்து 900 பேரை இவன் தான் டிபி கூப்பரா இருப்பான்னு சந்தேகப்பட்டு என்கொயரி பண்ணாங்க. அதுல 20 பேர் மட்டும் சீரியஸா சந்தேகப்பட்டாங்க. அதுல 2-3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ராபர்ட் ராக்ஸ்ட்ரா. ராபர்ட் வந்து வியட்நாமை சேர்ந்த ஆளு. நிறைய தடவை பிளைட்டை திருடின கேஸ்ல, ஃப்ராடு தனத்துல, வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இருந்த கேஸ்ல ராபர்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிபியை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல ராபர்ட் தான் சஸ்பெக்ட் நம்பர் 1 வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் ராபர்ட் வந்து சில தடவை மீடியா முன்னாடி ஃபன்னியா நான் கூட அந்த ஹைஜாக்கர் டிபி கூப்பரா இருக்கலாம்னு சொன்னதால FBIக்கு அந்த சந்தேகம் வந்தது. பட் சில வருஷங்கள் கழிச்சு நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலன்னு பிளேட்டை திருப்பி போட்டாலும் ராபர்ட்டோட முகமும் டிபியோட முகமும் லைட்டா மேட்ச் ஆகுது. ஆனாலும் எல்லா எவிடன்ஸஸும் பர்ஃபெக்டா இல்லாத காரணத்தினால 1979ல FBI வந்து அந்த ராபர்ட்டை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுத்துட்டாங்க. அடுத்த ஆள் வந்து ரிச்சர்ட் மெக்காய். இவரும் வியட்நாமை சேர்ந்த ஆளு தான். டிபி ஹைஜாக் பண்ண 5 மாசம் கழிச்சு ரிச்சர்டும் சேம் மாடல்ல ஹைஜாக் பண்ணதால அந்த சந்தேகம் வந்தது. அதே போல 4 பேராசூட் ஆனா $5 லட்சம் கேட்டிருக்கான். பணம் வந்த பிறகு சேம் டைப்ல பின்பக்க படிக்கட்டுல இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். பட் இங்க மேட்டர் என்னன்னா போலீஸ் வந்து அந்த ரிச்சர்டை 2 நாள்ல பிடிச்சிட்டாங்க. அண்ட் ரிச்சர்டுக்கு 45 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருச்சு. FBIக்கு என்ன தோணி இருக்குன்னா இவன் தான் டிபி கூப்பர் செகண்ட் டைம் ஹைஜாக் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. ரிச்சர்டோட வீட்டு ஆளுங்க கிட்ட அந்த டை கிளிப்பை காமிச்சு கேட்டப்போ ஆமா இது ரிச்சர்டோட தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ரிச்சர்ட் கிட்ட டைரக்டா நீ தான் டிபி கூப்பரான்னு கேட்டப்போ அதுக்கு ரிச்சர்ட் ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. ஜெயில 2 வருஷம் இருந்த பிறகு ரிச்சர்ட் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கான். அப்போ நடந்த ஷூட் அவுட்ல ரிச்சர்ட் செத்து போயிட்டான். ரிச்சர்ட் வந்து தான் தான் டிபி கூப்பரான்னு கேட்டப்போ அதுக்கு ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல. இல்லன்னு சொல்லாததுனால ரிச்சர்ட் தான் டிபி கூப்பர், கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நாம நினைக்கலாம். பட் FBI வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிச்சர்ட் மெக்காய் தான் டிபி கூப்பர்னு அபிஷியலா கன்சிடர் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் FBIக்கு எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குது. என்னன்னா டிபியோட ஹைஜாக் நடந்த அந்த சமயத்துல ரிச்சர்ட் மெக்காய் வந்து லாஸ் வேகாஸ்ல இருந்தானா. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் தன்னோட வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானா. இதை தவிர இன்னொரு காரணம் என்னன்னா 2 பேரோட முகஜாடை கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலன்றது தான். சோ இந்த எவிடன்சஸ் எல்லாம் இருந்ததால ரிச்சர்ட் மெக்காய் வந்து டிபி கூப்பர் கிடையாதுன்னு கிளியர் கட்டா தெரிய வந்தது. அடுத்து 3வது ஆள் வந்து ஜுவான் எல் வெப்பர். 1995ல வெப்பர் சாகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவி கிட்ட உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், பட் சொல்ல முடியாம போயிடுச்சு. என்னன்னா நான் தான் டான் கூப்பர்னு சொன்னானா. There was one key thing your husband said to you.
I'm Dan Cooper. வெப்பரோட மனைவிக்கு அப்போ ஒன்றும் விளங்கல. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இன்டெரக்டா பேசினப்போ அப்போதான் டிபி கூப்பர் ஹைஜாக் பத்தின மேட்டர் தெரிய வந்தது. ஸோ அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள லைப்ரரிக்கு போய் டிபியை பத்தின எல்லா விஷயங்களையும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. டிபியோட சில விஷயங்கள் தன்னோட ஹஸ்பண்ட் வெப்பரோட மேட்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் ரைட்டிங், செயின் ஸ்மோக்கர், இதெல்லாம் மேட்ச் ஆனது மட்டும் இல்லாம 1979 கொலம்பியா நதி பக்கமா போனப்போ ஏதோ ஒரு குப்பை பேக் எடுத்து அந்த நதியில போட்டுட்டாராம். அந்த பேக் தான் அந்த 8 வயசு பையனுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் வெப்பர் தான் டிபின்னு மேட்ச் ஆனாலும் FBI வந்து 1998 டிபியோட அந்த சந்தைகள் லிஸ்ட்ல இருந்து வெப்பரை தூக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த ஹைஜாக் பண்ண பிளைட்ல இருந்து கிடைச்ச அந்த 66 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல வெப்பரோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒண்ணு கூட கிடையாது. அண்ட் டிபியோட டைல இருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ வெப்பரோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகவே இல்லை. சோ எந்த டைரக்ட் எவிடன்சஸும் இல்லாத காரணத்தினால வெப்பரை அந்த சந்தைகள் லிஸ்ட்ல இருந்து விலக்கிட்டாங்க. அப்போ அந்த கொலம்பியா நதியில போட்ட பேக் மேபி அது கோஇன்சிடென்டலா கூட இருந்திருக்கலாம். வெப்பர் வேற ஏதாவது பேக் அந்த இடத்துல போட்டு இருக்கலாம். அந்த டைம்ல இந்த பையன் அந்த பணத்தோட பேக் எடுத்திருக்கலாம். பாக்குறதுக்கு ரெண்டும் கனெக்ட் ஆனது போல தான் தோணும். 2014 டிவி ப்ரொடியூசர் தாமஸ் கால்பர்ட் வந்து தி லாஸ்ட் மாஸ்டர் அவுட்லான்னு சொல்லிட்டு டிபி கூப்பர் பத்தின புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. தாமஸ் வந்து முதல் சஸ்பெக்ட் ஆன ராபர்ட் ராக்ஸ்ட்ரா தான் உண்மையான டிபி கூப்பர்னு செமஸ்டராக நம்பினாரு. பட் FBIக்கு தெளிவான எவிடன்ஸ் கிடைக்காததுனால விட்டுட்டாங்க. தாமஸோட புக் ரிலீஸ் ஆன அடுத்த நாள், அதாவது ஜூலை 11 2014 புக் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த நாள் ஜூலை 12 அன்னைக்கு FBI வந்து இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கதையெல்லாம் அப்படி சைட்ல வச்சுட்டு டிபி கூப்பர் அந்த நேம் ஆக்சுவலி டிபி கூப்பரே கிடையாது. இன்ஃபேக்ட் டிபிஏ தன்னோட நேம் டான் கூப்பர்னு சொல்லிட்டு ஃபிளைட் டிக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கான். டிபிஏ தன்னோட நேம் டான் கூப்பர்னு சொல்லியிருக்கும் போது டிபி கூப்பர் எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அது எப்படின்னா ஜேம்ஸ் லாங்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் செஞ்ச மிஸ்டேக் தான் டான் கூப்பர் டிபி கூப்பரா மாறி போச்சு. ஸோ ஜேம்ஸ் லாங் வந்து ஒரு ஹரிபரியில போலீஸ் கிட்ட இந்த டீடைல்ஸை பத்தி கலெக்ட் பண்ணும்போது போலீஸ் வந்து டான் கூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன சிக்னல் ப்ராப்ளமோ அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரோட காதுல டிபி கூப்பர்னு வந்து விழுந்திருக்கு. இமீடியட்டா மற்ற நியூஸ் ஜேர்னலிஸ்டும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் மற்ற நியூஸ் சேனல்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் அந்த டிபி கூப்பரை பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாங்க. பை தி வே டான் கூப்பர்னு சொன்னா ஏதோ நார்மலான நேம் போல தான் இருக்கு. அதுவே டிபி கூப்பர்னு சொன்னா ஏதோ படத்தோட வில்லன் போலவே இருக்கு. இங்கிலீஷ்ல இதை பேஸ் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா நம்ம தமிழ் சினிமால இது போல படம் கிடையாது. எடுத்தா செம்மையா இருக்கும். சோ இதெல்லாம் தான் டிபி கூப்பரை பேஸ் பண்ணி நடந்த மொத்த சம்பவங்கள். ஆனா டிபி கூப்பர் கடைசி வரைக்கும் யாருன்னு தெரியவே இல்லை. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இன்ச் பை இன்ச்சா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.